அமெரிக்கா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் தொடர்புபட்டுள்ள இந்த போர் தற்போது உலகளாவிய ரீதியில் உலக நாடுகள் இரண்டாக பிளவுபடுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணையை அடிப்படையாக கொண்டு இந்த பிரச்சனை வலுவடைந்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றது. அதாவது தமது நட்பு நாடுகள் மாத்திரம் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து அவர்களது கப்பல்களை செலுத்த முடியும் என்று ஈரான் அறிவித்திருக்கின்றது. அதாவது அமெரிக்கா அதன் நட்பு நாடுகளோடு இணைந்து செயற்படுகின்ற நாடுகளுக்கு இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்வதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என ஈரான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றது. இருந்தபோதிலும் உலக நாடுகள் பல தற்போது ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி அவர்கள் இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக தமக்கு தேவையான எரிபொருளை கொண்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மறுபக்கம் அமெரிக்க ஜனாதிபதி தொடர்ச்சியாக இந்த ஹோர்முஸ் நீரிணை பகுதி ஒரு இராணுவ நடவடிக்கை ஊடாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலேயே உலக நாடுகளிடம் அவர் அதற்கான ஒத்துழைப்பை கோரி வருகின்றார். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட பல தரப்பினரிடம் அவர் ஆதரவை கோரி வருகின்ற போதிலும் அந்த நாடுகள் அதற்கு அவ்வளவாக சாதகமான பதில்களை வழங்கவில்லை என்பதையும் நாங்கள் இங்கே குறிப்பிட்டு கூற வேண்டியதாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் தற்போது ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியா 2 கப்பல்களை ஏற்கனவே பாதுகாப்பாக தமது நாட்டுக்கு கொண்டு சென்றிருக்கின்றது. அதே நேரத்திலே அமெரிக்க ஜனாதிபதி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அதாவது தமது இந்த முயற்சிக்கு இராணுவ நடவடிக்கையை இந்த பகுதியில் மேற்கொள்வதற்கு ஆதரவு வழங்காவிட்டால் நேட்டோ படையினரின் எதிர்காலம் குறித்து சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அவர் தமது உத்தியோகபூர்வ விமானத்திலிருந்து இது தொடர்பாக தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். We had some very good results today, as you probably heard, in Iran. Very strong results militarily. We're talking to countries about policing the straits because they are the ones, we don't get oil, very little, 1%, 2%. China, as an example, gets about 90% of its oil from the Hormuz Strait. And nice to have other countries police that with us. And we'll help, we'll work with them. Militarily, as far as I'm concerned, we've essentially defeated Iran. I guess they can have a little bit of fight back, but not much. Not much. We've taken out their air forces, we've taken out their navy. We've taken out their air defense. There's no air defense whatsoever. We've taken out their leadership times 2 or 3. Might be 3. We'll find out soon. But militarily, it's been amazing. We attacked Karg Island, and we left just the one little area standing, and the standing part is where they have the pipes, all the oil pipes come in. And we can do that on 5 minutes notice. We have it all locked and loaded and ready to go if we want to do it. But we chose not to do it. I chose not to do it yet. We'll see what happens. They want to negotiate. They want to negotiate badly. I don't think they're ready. Just on what I'm hearing. They want to negotiate badly, as they should. But I don't think they're ready to do what they have to do. But I think they will be ready at some point. But we're doing very well with respect to that whole situation in Iran. We are talking to other countries about working with us on the policing of the strait. And I think we're getting good response. If we do, that's great. And if we don't, that's great too. But remember, like as an example, in many cases, they're NATO countries. We're always there for NATO. We're helping them with Ukraine. As many, it's got an ocean in between us. Doesn't affect us, but we've helped them. It'd be interesting to see what country wouldn't help us with a very small endeavor, which is just keeping the strait open. ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைக்கு ஐரோப்பிய நாடுகள் சில ஆதரவு வழங்காத பின்னணியிலேயே ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் நேற்று ஈரான் ஜனாதிபதியோடு தொலைபேசியில் உரையாடியிருந்தார். இதன்போது அவர் சில விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தார். அதாவது தமது நாட்டின் தேவைகள், பிராந்திய பங்காளிகள் மற்றும் கடல்சார் சுதந்திரத்திற்கு பாதுகாப்பை நோக்கமாக கொண்ட ஒரு கடுமையான பாதுகாப்பு கட்டமைப்பிற்குள் தாம் செயற்படுவதாக பிரான்ஸ் ஜனாதிபதி போது தெளிவுபடுத்தியிருந்தார். இதேவேளை ஹோர்முஸ் நீரிணையில் இந்திய கப்பல்கள் தடையின்றி பயணிப்பதற்கான சூழலை உருவாக்குவதற்கு ஈரானுடன் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக
இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இத்தாலி உட்பட பல நாடுகள் இது தொடர்பாக ஈரானுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளும் இதே கொள்கையில் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இது குறித்து ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெளிவுபடுத்தல்களை வழங்கியிருந்தார். இதனை நாங்கள் தற்போது பார்க்கலாம். தற்போது பல நாடுகள் அமெரிக்க மத்திய கட்டளையிடும் நிலையத்துடன் இணைந்து செயற்படுகின்றன. நீண்டகால அடிப்படையில் உங்கள் நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை இதன் அர்த்தமாகும். எனினும் ஹோர்மூஸ் நீரிணை பற்றி பேசினால் இது உலக வர்த்தகத்துக்கு ஒரு முக்கியமான குறிப்பாகும். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இது மூடப்பட்டுள்ளதாக நீங்கள் கூறியுள்ளீர்கள். எனினும் ஃபைனான்சியல் டைம்ஸின் அறிக்கையின் பிரகாரம் கப்பல்களின் பாதுகாப்பான பயணத்துக்காக உங்கள் அரசாங்கத்துடன் பிரான்ஸ் மற்றும் இத்தாலிய தூதரக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல்கள் மீண்டும் இதனூடாக செல்ல முடியுமா? தமது கப்பல்களின் பாதுகாப்பு தொடர்பில் பேச தயாராக உள்ள நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த நாம் தயாராக உள்ளோம். பிரான்ஸ் மற்றும் இத்தாலியுடன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றீர்களா? என்னால் பெயர்களை குறிப்பிட முடியாது. ஆனால் தமது கப்பல்களின் பாதுகாப்பான பயணத்திற்காக பல நாடுகளும் உடன் பேசியுள்ளன. எனினும் இதற்கான முடிவை எமது இராணுவமே மேற்கொள்ளும். தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நாடுகளின் கப்பல்கள் எவ்வித பாதிப்புமின்றி இந்த பகுதியூடாக பயணிப்பதற்கு அவர்கள் ஏற்கனவே தீர்மானித்துள்ளனர். நாம் அவர்களுக்கான பாதுகாப்பை வழங்குவோம். ஏனெனில் நாம் இந்த நீரிணையினை மூடவில்லை. பாதுகாப்பு இல்லாத காரணத்தினாலேயே அவர்கள் இங்கு வருவதில்லை. அந்த நிலைக்கு காரணம் அமெரிக்காவின் சட்டவிரோத நடவடிக்கையாகும். They are not coming themselves because of the insecurity which is there because of the aggression by the US. ஜனாதிபதி ட்ரம்ப் கூறுவது போல் ஈரான் யுத்த நிறுத்தத்தை கோரியதா என ஈரான் வெளிவிவகார அமைச்சரிடம் வினவப்பட்டது. We never asked for. இல்லை, நாம் ஒருபோதும் யுத்த நிறுத்தத்தை கோரவில்லை. அதற்கான பேச்சுவார்த்தையும் கோரப்போவதில்லை. எவ்வளவு காலம் சென்றாலும் எமது நாட்டை பாதுகாக்க வேண்டிய அனைத்தையும் செய்வோம். நாம் தற்பொழுது அதனை முன்னெடுத்து வருகின்றோம். ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த சட்டவிரோத யுத்தத்தில் வெற்றி பெற முடியாத ஒரு நிலை வரும் வரை நாம் இதனை தொடர்வோம். ஏனெனில் இந்த மக்களை கொள்வது ஒரு வேடிக்கையானது என ட்ரம்ப் கூறியுள்ளார். அதுதான் அவர் சொன்னது. அது வேடிக்கையா? Yes, this is what he said, that they are. ஆம், அதனையே கூறினார். அவர்கள் கப்பல்களை மூழ்கடிப்பதும் பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதும் வேடிக்கைக்காக என தெரிவித்தார். இங்கே இவருக்கு மன்னிப்பில்லை என அவர்களின் பாதுகாப்பு செயலாளர் கூறுகின்றார். அவ்வாறு தெரிவிப்பது ஒரு போர்க்குற்றமாகும். ஜனாதிபதி ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா தானாக தேடிக்கொண்ட ஒரு போரை தற்போது இடம்பெறுகிறது. எமது பாதுகாப்பிற்காக நாம் தொடர்ந்து போராடுவோம். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் இன்றும் $100 தாண்டியுள்ளது. பிரித்தானியாவின் பிராண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் எண்ணெய் விலை $104.50 இன்று பதிவாகியுள்ளது. அமெரிக்க WTI சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் விலை $99.67 ஆகும்.